தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம். உறவுகளே, தினமும் காலையில் நான் பால் எடுத்துகிட்டு போவேன். அந்த ஒரு சில இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இதுதான் நம்ம வண்டி. நம்ம வண்டியில் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். பால் எடுத்துகிட்டு போகிறது, மாட்டுக்கு தீவனம் வாங்கிறது, பில் அறுத்துட்டு வர்றது எல்லாமே இந்த வண்டியில் தாங்க. குளிர் தாங்கவே முடியலங்க, ரொம்ப குளிருது. அதனால் நம்ம இன்றைக்கி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பால் எடுத்துகிட்டு போகலான்னு காஃபி குடிக்க வந்துட்டேன். இந்த வண்டி பாருங்கள், எனக்கு தான் குளிர் தாங்கலைன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கும் தாங்க முடியல வழக்கு. அதனால் ஸ்டார்ட் பண்ணால் கிளம்பல. ஒரு 4 டைம் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படியோ கிளம்பிருச்சுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தாங்க இருக்கும். இந்த பனிவெயில் டைமில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஊட்டி கொடைக்கானல்லாம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு ஒரு ஊட்டினா அது இது தாங்க. இந்த 3-4 மாதமும் அப்படி இருக்குங்க குளிர். தாங்கவே முடியாது இந்த ஊரில். இது எங்கள் சித்தப்பா வீடு. இவங்களும் எங்கள் பால் கொடுத்து அனுப்புவாங்க. நான் தான் எடுத்துகிட்டு போவேன். சித்தி நிற்கிறாங்க பாருங்கள். நான் பால் ஊற்றின வீடியோலாம் போடல, வர்றது மட்டும் போகிறேன் பாருங்கள். இது வீரன் சிலை. ஐனாரப்பன் உள்ளே இருக்காங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு மெதுவாக போடுறேங்க. நானே பார்க்கல இன்னும். நாங்கள் போகிற போக்கில் அப்படியே கன்னத்தில் போட்டுட்டு போயிட்டு வந்துடுவோம் சாமி கும்பிட்டுட்டு. எனக்கு தினமும் ஒரு சந்தேகங்க. இந்த காக்காலாம் அப்படி என்னத்தை தான் பொறுக்குதுன்னே தெரியல. தினமும் ஒரு சில இடத்துலலாம் நிறைய காக்காங்க இருக்கும். அது என்ன பொறுக்குதுன்னு எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ இருக்குது பாருங்க. நம்ம தலைவர் இன்னும் காணோம். அவர் என்ன மாதிரி அவரும் ரொம்ப நேரம் தூங்குறாரான்னு தெரியல எனக்கு. அவருக்கு முன்னாடியே விவசாயிகள்லாம் அவங்கவுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்துட்டார் தலைவர்னால் நான் சொன்னது நம்ம சூரியரை தான். சூரியன் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் இங்கேருந்து காட்டுறேன். ஏன்னா நான் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சில நாள்லலாம் வட்டமாக அழகாக தெரியுவாங்க. இந்த பக்கம் ஊதிட்டுருக்காங்க பாருங்கள். நான் பால் ஊற்றும் போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே தான் நிற்பேன். இந்த மஞ்சள் கலர் செடி இருக்குது பாருங்கள், இங்கே நின்றுட்டுருப்பேன். இங்கேருந்து ஒரு வாசம் வருங்க. மரமல்லி மரம் இருக்குது இந்த 2 மரத்துக்கு நடுவில். அப்புறம் இந்த மகரந்தம்லாம் சேர்ந்து அவ்வளோ வாசம் கொடுக்கும். இந்த வாசம் வரும்போது மனசில் இருக்க கஷ்டம்லாம் போயிடும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச மரம் மரமல்லி. இங்கே நடுவில் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? மேலே இருக்குது. இப்போ ரொம்பவா பூ பூக்கலை, ரொம்ப பூக்கும் போது தெரியும். அப்புறம் இந்த இடம் பாருங்கள், இது நம்ம வயலுக்கு வர ரோடு. இந்த ரோட்டில் இருந்து பார்க்கும்போது சூரியனோட வியூ நல்லாயிருக்கும்.